வெல்கம் டு தமிழ் காவியம். அப்படின்னு ஜெயா கேட்டா. எனக்கு தெரியும் ஜெயா, இப்பதான் பசங்க பேசிக்கிட்டாங்க. யாரோ யோகின்னு ஒரு பையன், அவன் அந்த கிறிஸ்டலை புடிச்சு 8 சர்க்கிள் வந்ததா சொல்றாங்கப்பா அப்படின்னு கேசி சொன்னான். ஒரு நாளைக்கு 8 தடவை மீல் சாப்பிடுற நீ ஷாக் ஆக கூடாது. டோர் க்ளோஸ் பண்ணு. ஆக்ஷன்ல மாறா ஜெயா வாய மூடினான். சீப்போ அப்படின்னு ஜெயா அவனை எப்போதும் போல மதிக்காம அழகிய கட்டிக்கிட்டு, நான் கிளம்புறேன்டி, திரும்பவும் உன்னை பாக்குறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா நாங்க 2 பேரும் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மாறாவை கூப்பிட்டுட்டு கிளம்பிட்டா. அடுத்ததா அழகிய வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க. வீராவுக்கு ரொம்ப தனிமையா இருக்கிற மாதிரி தோணுச்சு. ஆனா அவனை ஃபீல் பண்ண விடாம பட்டு உடனே வந்துருச்சு. கொஞ்ச நேரம் அவனை சிரிக்க வச்சுட்டு வீரா தூங்குன அப்புறம் தான் பட்டு கிளம்புச்சு. அடுத்த நாள் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஸ்கை கார்ட்ஸ் பெட்டாலியன் வர சொல்லிட்டாங்க. ராணா இருக்கிற வரைக்கும் எல்லாருக்கும் அங்கதான் ட்ரைனிங் நடக்க போகுது. அழகி, மேகா 2 பேரும் ராணா பக்கத்திலேயே இருந்தாங்க. இன்னைக்கு வீரா சாப்பிடும் போது அழகிக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்வீட் ஒண்ணு கொடுத்தாங்க. உடனே அவன் அதை சாப்பிடாம அவளுக்காக எடுத்துட்டு வந்தான். ராணா பக்கத்துல அழகி இருக்கிறதுனால கிட்ட போய் கொடுக்க முடியாதுன்னு கொஞ்ச தூரம் தள்ளி வெயிட் பண்ணிட்டு இருந்தான் வீரா. அப்ப 2 பேர் ஸ்டார் ஃபிங்கர் டெக்னிக் சம்பந்தமா குவிஸ் மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. அதாவது ஒரு பையன் கைய மடக்கி இது என்ன டெக்னிக்னு கேட்க இன்னொருத்தன் அதுக்கு பதில் சொல்லணும். சில இடத்துல 2 பேருமே தப்பு பண்ணாங்க. வீராக்கு தான் நெற்றிக்கண் இதெல்லாமே சொல்லி கொடுத்திருக்கே, அதனால ஏதோ ஒரு ஆர்வத்துல 2 பேருக்கும் தப்பானதை சொல்லி கொடுத்தான். அத அவங்க சாதாரணமா எடுத்துக்காம, உனக்கு தானே அன்னைக்கு பனிஷ்மெண்ட் கிடைச்சது, நீ எல்லாம் சொல்ல வந்துட்டியா அப்படின்னு வம்புக்கு இழுத்தாங்க. பனிஷ்மெண்ட் கிடைச்ச எல்லாருமே தப்பு பண்ணிருப்பாங்கன்னு யார் சொன்னா அப்படின்னு ஒரு கணீர் குரல் பின்னால இருந்து கேட்டுச்சு. வீராவும் அந்த பசங்களும் திரும்பி பார்த்து அதிர்ச்சி ஆயிட்டாங்க. சுகிதான் அங்க நின்னுட்டு இருந்தாரு. மாஸ்டர் அப்படின்னு 3 பேரும் மரியாதை கொடுத்துட்டு அந்த பசங்க பயந்து மன்னிப்பும் கேட்டுக்கிட்டாங்க. ஒருத்தர் மேல பழி போடுறதுக்கு முன்னாடி எது உண்மை எது பொய்ன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் பேசுங்க, இல்லனா இங்க அதுக்கும் தண்டனை உண்டு அப்படின்னு சுகி அவங்கள வான் பண்ணி அனுப்புனாரு. சுகிக்கு எந்த அளவுக்கு வீராவை பிடிக்குமோ அந்த அளவுக்கு வீராக்கும் அவரை பிடிச்சு போச்சு. உனக்கு என்ன, அழகி கிட்ட பேசணுமா, இனிமே இப்படி தள்ளி தள்ளி நின்னு பார்க்க வேண்டாம், அவ கூடவே இருக்கலாம் அப்படின்னு சுகி சொல்ல வீராவுக்கு அவர் தப்பா புரிஞ்சுக்கிட்டாருன்னு பயந்துட்டான். மாஸ்டர், நாங்க 2 பேரும் ஒரே அகாடமி, ரொம்ப தெரிஞ்ச பொண்ணுன்னு வீரா இழுக்க வாய் விட்டு சிரிச்ச சுகி, நான் தப்பா நினைக்கலப்பா, ராணா உன்னையும் அவர் கூட இருக்க சொல்லிட்டாரு அப்படின்னு முன்னாடி நாள் பேசின விஷயத்த வீரா கிட்ட சொன்னாரு. அதை கேட்டு வீராவுக்கு அவ்வளவு சந்தோஷம். கையோட ராணா கிட்ட கூட்டிட்டு போய் அழகி பக்கத்துல நிக்க வச்சுட்டாரு சுகி. அதுக்கப்புறம் ராணா கூட இருக்கும்போது 3 பேரும் என்ன பண்ணணும், எப்படி இருக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க. வீரா வந்ததுல இருந்து அழகி திரும்பி கூட அவனை பார்க்கல. ராணா பசங்க கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு அவங்களுக்கு புது டெக்னிக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு கிளம்பிட்டாரு. என்னடி பச்சை மிளகா, இன்னைக்கு மௌன விரதமா அப்படின்னு வீரா அழகிய வம்பெழுத்தான். உடனே அழகி, நேத்து நீ மட்டும் சிரிச்சு பேசினியா, என்ன வழி அனுப்பி வச்ச அப்படின்னு குத்தலா கேட்டா. நான் மட்டும் சகஜமா பேசியிருந்தா நீ கண்டிப்பா போக மாட்டேன்னு அடம் பிடிச்சிருப்ப, அதுக்கு தான் அப்படி நடந்துக்கிட்டேன் அப்படின்னு வீரா விளக்கம் கொடுத்தா. அழகி அதுக்கு மேல வம்பு எதுவும் பண்ணாம அமைதியா இருந்துட்டா. அன்னைக்கு அழகி தங்கி இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல தான் வீராவும் தங்குனான். அங்க இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் வீரா கிட்டையும் அழகி கிட்டையும் ரொம்ப நல்ல விதமாவே பழகுனாங்க. புது இடம், பக்கத்துல அழகி, ஜாலி தான் வீரா உனக்கு அப்படின்னு பட்டு அவனை கலாச்சது. எனக்கு ஒரு சந்தேகம் பட்டு, ராணா மாஸ்டர் கிறிஸ்டல்ல தொட சொல்லும் போது ஒருவேளை என்கிட்ட பவர் குறைஞ்சு அதனால என்னோட பொட்டன்ஷியல் வெளியே தெரியலையா அப்படின்னு கேட்டான். இருக்கலாம் அப்படின்னு பட்டு சொல்லுச்சு. என்ன நீ இவ்வளவு சாதாரணமா சொல்ற, அப்போ உனக்கு அதுக்கு உடனே அதுக்கு தேவையானதை நான் சாப்பிட வேணாமா அப்படின்னு இங்க பெருசா ஏதாவது காடு இருக்கா அப்படின்னு வீரா சீரியஸா கேட்டான். காடா, அங்க எதுக்கு நம்ம போகணும், மரம் ஏதாவது வெட்ட போறியா அப்படின்னு பட்டு கேட்டுச்சு. உனக்கு முதல்ல காட்டுக்குள்ள தேடி கண்டுபிடிச்சு வல்லார கீரையை வாங்கி கொடுக்கணும், அப்பதான் ஞாபக சக்தி வரும் அப்படின்னு வீரா பட்டுவை பார்த்து சொன்னான். ஓ, நீ அப்படி வர, எல்லா ஊர்ல இருக்கிற காட்டுலயும் தங்க குகை இருக்காது ராசா, அது உங்க ஊர், இது ராணாவோட கோட்டை, தப்பு ஏதாவது நடந்துச்சு மொத்தமா மர்கையாதான் அப்படின்னு சொல்லுச்சு பட்டு. அப்ப கதவை தட்டி அழகி உள்ள வந்தா. வீரா, இங்க நம்ம அகாடமி மார்க்கெட் மாதிரி இருக்கு, போய் பார்க்கலாம் வரியா அப்படின்னு கேட்டா. உடனே பட்டு,
நானும் இப்ப அங்க போறத பத்தி தான் சொல்ல வந்தேன். அங்க போ, உனக்கு தேவையானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லுச்சு. அழகியும் வீராவும் மெடிசின் பெவாலியன் எழுதி இருக்கிற இடத்த பார்த்துட்டு அசந்து போயிட்டாங்க. அவங்க ஊரளவுக்கு அவ்வளவு பெரிய இடமா இருந்துச்சு. வீரா, சத்தியமா நம்ப முடியாதுடா, ஏதோ நம்ம ஊர் மாதிரி சின்னதா இருக்கும்னு தப்பு கணக்கு போட்டு உன்னையும் கூட்டிட்டு வந்துட்டேன். இன்னொரு நாள் வரலாம் வா அப்படின்னு கைய பிடிச்சு இழுத்தா. வீரா எங்க அழகி பேசினத காதுல வாங்கினா. பக்கத்துல அவன் தேடி வந்த விஷயத்த பார்த்துட்டு அதிர்ச்சியில தான் நின்னுட்டு இருந்தான். எபிசோட் 49. அழகியும் வீராவும் மெடிசின் பெவிலியன் எழுதி இருந்த இடத்தை பார்த்துட்டு அசந்து போயிட்டாங்க. அவங்க ஊர் அளவுக்கு அவ்வளவு பெரிய இடமா இருந்துச்சு. எதை வாங்கணும் எதை விடணும்னு கூட தெரியல ரெண்டு பேருக்கும். அவ்வளோ நிறைய கடைங்க இருந்துச்சு. வீரா வாங்க வந்த ஐட்டம் எங்க இருக்குன்னு நெட்ரிக்கன் ஹெல்ப் எடுத்து கண்டுபிடிச்சிட்டான். வீராக்கு பாடி ஸ்ட்ரென்தனிங் பவுடர் வேணும். கடைக்காரர் டெமோ கொடுத்தத பார்த்துட்டு அசந்து போயிட்டான். அழகி, ரொம்ப தூரம் நடக்க வேணாம், எனக்கு வேண்டியத இங்கதான் இருக்கு, இத மட்டும் வாங்கிட்டு போயிடலாம், வர முடியுமா அப்படின்னு கேட்டான் வீரா. அழகியும் பக்கத்துல தான் வீரா சொன்னதுனால உடனே ஒத்துக்கிட்டா. ரெண்டு பேரும் வெளியே கொஞ்ச நேரம் நல்லா சுத்தி பார்த்தாங்க. அழகி கால் வலி, நடக்க முடியலன்னு அடிக்கடி உட்கார்ந்துருவா. உடனே வீரா யோசிக்காம அவ கால் பிடிச்சு விட்டு சாப்பிட ஏதாவது வாங்கி கொடுத்து இப்படியே சமாளிச்சு ஒரு வழியா அவங்க இடத்துக்கு வந்துட்டாங்க. இந்த பவுடர்ல அப்படி என்னதான் இருக்கு வீரா, வாயில ஈ போற அளவுக்கு மார்க்கெட்ல பாத்துட்டு இருந்த அப்படின்னு கேலி பண்ணினா அழகி. உனக்கு என்னம்மா, உங்க தாத்தா சின்ன வயசுல இருந்து சத்தான ஆகாரம் கொடுத்து வளர்த்திருக்காங்க. எனக்கு எங்க அப்பா அம்மா நல்ல சாப்பாடு போட்டாலும் மார்ஷியல் ஆர்ட்ஸுக்கு தேவையானத நான் வளர்ந்து பெரிய பையன் ஆன பிறகுதான் தெரிஞ்சுக்கிட்டு வாங்கி சாப்பிட்டேன். அதனால எல்லா விஷயமும் எனக்கு பெருசுதான் அப்படின்னு வீரா சொன்னான். ஏனோ தாத்தா பேச்சு அடிபட்டதும் அழகி முகம் மாறிடுச்சு. நான் கிளம்புறேன் வீரா அப்படின்னு அழகி எழுந்துக்க அவ கைய பிடிச்சு, ஒன்னும் அவசரம் இல்ல, இங்கே இரு, இந்த பவுடரை பத்தி கேட்டல சொல்றேன் அப்படின்னு பேச்ச மாத்துனா வீரா. அழகியும் மறந்து பேசாம அப்படியே உட்கார்ந்துட்டா. நான் ஊர்ல பாடி ஸ்ட்ரென்தனிங் பவுடரை பால்ல கலந்து குடிப்போம், ஞாபகம் இருக்கா அப்படின்னு பட்டு கேட்க வீரா ஒரு ஆர்வத்துல சரி அப்படின்னு தலையாட்டிட்டான். அப்புறம்தான் பட்டு கேட்டதுக்கு என்ன பதில் சொன்னான்னு புரிஞ்சுது. உன்ன அப்படின்னு பட்டுவ துரத்தி துரத்தி அந்த ரூம் ஃபுல்லா ஓடி வந்தான். ஒரு கட்டத்துல மூச்சு வாங்க ரெண்டு பேரும் அப்படியே பெட்ல படுத்துட்டாங்க. சரி வீரா, மெடிசின் பெவிலியன்ல என்ன வாங்கின அப்படின்னு பட்டு கேட்டுச்சு. நல்ல வேலை ஞாபகப்படுத்தின, இரு வர அப்படின்னு உடனே அங்க இருந்த பாத் டப்ல அந்த பாடி பவுடர் எல்லாத்தையும் கலந்தா. உடனே அந்த தண்ணி ரெட் கலர்ல மாறிச்சு. வீரா மெதுவா இறங்கி டப் உள்ள அப்படியே படுத்துக்கிட்டான். பட்டு உடனே கட்டோடு குழலாட ஆட அப்படின்னு பாட்டெல்லாம் பாடி வீரா கூட அந்த மொமெண்ட் ஜாலியா என்ஜாய் பண்ணுச்சு. கிட்டத்தட்ட 10 நாளைக்கு மேல வீரா அகாடமில ட்ரைனிங் முடிஞ்சு வந்ததும் இந்த பவுடரை தண்ணியில மிக்ஸ் பண்ணி அப்படியே படுத்துப்பா. வீராக்கு அவனோட பாடியில சேஞ்சஸ் நடக்கிறது நல்லாவே தெரிஞ்சுக்க முடிஞ்சது. முன்ன விட பாடி டைட்டாவும் ஃபிட்டாவும் இருக்கிற மாதிரி உணர்ந்தா. கண்ணாடியில அவனை பார்க்கும்போது யோகின்னு ஒருத்தனை பத்தி கேசி சொன்னது ஞாபகம் வந்துச்சு. என்னால யோகி மாதிரி கிறிஸ்டல்ல 8 ரிங்ஸ் வர வைக்க முடியுமா அப்படின்னு கற்பனை பண்ணி பார்த்தான். அன்னைக்கு கேசி சொன்ன போது ஆச்சரியமா இருந்த விஷயம் இன்னைக்கு அவனால முடியும்னு நம்பிக்கை வந்துச்சு. இதுதான் பாடி ஸ்ட்ரென்தனிங் பவுடர் மூலமா அவனுக்கு கிடைச்ச பவர். இன்னைக்கு சீக்கிரம் அகாடமிக்கு போகணும். கீழே இறங்கி வந்த வீரா எதிர அழகியும் மேகாவையும் பேசிட்டு இருந்ததை பார்த்தா. என்ன வீரா, அகாடமில ட்ரைனிங் முடிஞ்சு அடுத்த நிமிஷம் உன்னை பார்க்க முடியறதே இல்ல, என்ன மாயமா போற அப்படின்னு மேகா கேலியா கேட்டா. உடனே பட்டு, என்னடா வீரா, மாஸ்டர் உன்னை பாக்குறாரோ இல்லையோ, இவ கண் கொத்தி பாம்பு மாதிரி உன்னைத்தான் கவனிச்சுட்டு இருக்கா போல அப்படின்னு கேலி பண்ணுச்சு. நான் எங்க ஊர்ல கூட அப்படித்தான் மேகா, ரொம்ப யார்கிட்டயும் பேசி பழக்கம் இல்ல அப்படின்னு சொன்னான். ஓ, நான் ரொம்ப நாளா உங்க ரெண்டு பேர்கிட்டயும் ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆமா, நீயும் அழகியும் அண்ணன் தங்கையா அப்படின்னு கேட்டா மேகா. வீரா பதில் சொல்லுவான்னு அழகியும், அழகி பதில் சொல்லுவான்னு வீராவும் வாய மூடிட்டு இருந்தாங்க.
சோலி முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு பட்டு பறந்து போயிடுச்சு. ஏன் நான் கேட்டுட்டே இருக்கேன், நீங்க பதில் சொல்லாம இருக்கீங்க அப்படின்னு மேகா அழகி வீரா 2 பேர் முகத்தையும் பார்த்தா. அண்ணன் தங்கச்சி இல்ல, ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு அழகி அந்த டாபிக்க அத்தோட க்ளோஸ் பண்ணிட்டா. அப்பாடா, எனக்கு ரூட் கிளியர் அப்படின்னு வீராவை பார்த்து மேகா சொல்ல அழகிக்கு பத்திக்கிட்டு வந்துச்சு. இதுக்கு மேல அங்க நிக்க பிடிக்காம அழகி முதல்ல கிளம்பிட்டா. அழகி முகத்தையே பார்த்துட்டு இருந்த வீராவை மேகா தான் தட்டி, நீ யோகி பத்தி கேள்விப்பட்டிருக்கியா அப்படின்னு கேட்டா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் யோகி பத்தி நினைச்சு பார்த்துட்டு இருந்தான். அதனால மேகா கேட்ட உடனே அவனுக்கு ஆர்வம் வந்துச்சு. நான் அவனை பார்த்தது இல்ல, ஆனா கேசி யோகி பத்தி ஒரு விஷயம் சொன்னா அப்படின்னு அந்த கிறிஸ்டல் பத்தி வீரா விளக்குனா. உனக்கு அவனை நேரடியா மீட் பண்ணணும்னு இருந்துச்சுன்னா நாளைக்கு என் கூட வா, நான் உன்னை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு மேகா சொன்னா. கண்டிப்பா வரேன் அப்படின்னு வீராவும் ஒத்துக்கிட்டான். அழகி அன்னைக்கு ஃபுல் டே வீரா கூட பேசவே இல்ல. வீராவும் அவகிட்ட பேச முயற்சி பண்ணல. அடுத்த நாள் மேகா சொன்ன மாதிரி யோகிய பாக்குறதுக்கு கூட்டிட்டு போனா. அங்க அழகி ஏற்கனவே ஏதோ வேலை பார்த்துட்டு இருந்தா. அதாவது ட்ரெஷரி ஹால்ல இருந்து வெப்பன்ஸ் எடுத்துட்டு வந்து ஒரு இடத்துல வைக்கணும். வீரா ஓடி போய் அவகிட்ட இருந்து 2 பொருளை வாங்கி பக்கத்துல வச்சான். இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, உன்னை யாரு இந்த வேலையெல்லாம் பார்க்க சொன்னது அப்படின்னு கேட்டான் வீரா. நான் தான் சொன்னேன் ப்ரோ, நீங்க யாரு அப்படின்னு பின்னால இருந்து ஒரு குரல். கட்டு மஸ்தான உடலோட மீசைய முறுக்கிக்கிட்டு வீரா வயசுல இருக்கிற பைய ஒருத்தன் நின்னுட்டு இருந்தா. எதுக்கு இவள பண்ண சொன்னீங்க, அவளே சின்ன பொண்ணு அப்படின்னு வீரா அழகிய காட்டி கேட்டான். மேகா அதுக்குள்ள ஓடி வந்து வீரா கிட்ட இவன் தான் யோகின்னு அறிமுகப்படுத்தி வச்சா. ஆனா வீராக்கு அழகிய அவன் வேலை வாங்கினதுனால முன்னாடி அவனை சந்திக்க துடிச்ச ஆர்வம் இப்ப இல்ல. அழகி, நீ இந்த வேலையெல்லாம் பண்ணாத, வா நம்ம போலாம் அப்படின்னு வீராவை கைய பிடிச்சு நடக்க ஆரம்பிச்சான். ப்ரோ யார் நீங்க, அவ நாங்க வச்ச போட்டியில தோத்து போயிட்டா, அதான் அதுக்கு தான் இந்த பனிஷ்மெண்ட், நீங்க இதுல தலையிடாதீங்க அப்படின்னு சொன்னா யோகி. அவளால இந்த பனிஷ்மெண்ட் பண்ண முடியாது, வேற ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு வீரா கேட்டா. அதெல்லாம் மாத்த முடியாது, வேணும்னா அவளுக்கு பதிலா நீ இந்த பனிஷ்மெண்ட் பண்ணு அப்படின்னு யோகி நக்கல் அடிச்சான். எப்படி நான் உங்க கூட ஃபைட் பண்ணாம பனிஷ்மெண்ட் எடுத்துக்க முடியும் அப்படின்னு வீரா கேட்டான். உன்னால என்ன ஜெயிக்க முடியுமா அப்படின்னு கேட்டான் யோகி. முடிஞ்சாலும் முடியலனாலும் எனக்கு வேண்டியவங்களுக்காக எந்த ரிஸ்க் வேணாலும் நான் எடுப்பேன் அப்படின்னு அழகிய பார்த்துக்கிட்டே சொன்னான். வீரா வந்ததுல இருந்து அவனை நிமிர்ந்து பார்க்காத அழகி இப்ப அவன் சொன்ன வார்த்தையில சட்டுன்னு அவனை திரும்பி பார்த்தா. அதுக்குள்ள யோகி, வாவ் இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர், உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டான். வீரா அப்படின்னு அறிமுகப்படுத்திக்கிட்டு போட்டியை பத்தி பேசலான்னு 2 பேரும் தள்ளி இருந்த இடத்துக்கு வந்தாங்க. அங்க ஒரு ரிங் மாதிரி போட்டு இருந்துச்சு, உள்ள 2 பள்ளம், அதாவது ஒரு பெரிய ஆள் விழுற அளவுக்கு பெருசா இருந்துச்சு. வீரா, நம்ம இங்கதான் சண்டை போட போறோம், உனக்கே இடத்தை பார்த்துட்டு ரூல்ஸ் தெரிஞ்சிருக்கும், ஃபைட் பண்ணி பள்ளத்துக்குள்ள தள்ளி விடணும், அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், கைய பின்னாடி கட்டி இருக்கணும் அப்படின்னு யோகி ரிங்குள்ள போய் பொசிஷன்ல நின்னா. வீராக்கு இப்ப யோகி கூட சண்டை போடுறதை விட முக்கியம் அழகி அந்த பள்ளத்துக்குள்ள விழுந்தாளா, யார் கூட சண்டை போட்டா அப்படின்னு தெரிஞ்சே ஆகணும். உடனே யோகி கிட்ட 2 நிமிஷம் டைம் கேட்டுட்டு அழகி பக்கம் வந்தா. நீ யார் கூட ஃபைட் பண்ண, அவன் கை உன் மேல பட்டுச்சா அப்படின்னு கோவமா கேட்டான் வீரா. இவன் கூட சண்டை போடல, அதோ அங்க ஒருத்தி இருக்காளே அவ கூட தான் சண்டை போட்டேன் அப்படின்னு அழகி கை காட்ட அங்க யோகிக்கு பின்னாடி அவன மாதிரியே உடல்வாக இருக்கிற பொண்ணு நின்னுட்டு இருந்தா. உண்மையாவே அவளை பொண்ணுன்னே சொல்ல முடியாது, பீஸ்ட்னு தான் சொல்லணும், அப்படி ஒரு உருவம். கண்டிப்பா அழகியால அவளை சமாளிச்சிருக்க முடியாதுன்னு வீராவுக்கு புரிஞ்சுது. சரி, உனக்கு எங்கேயாவது அடிபட்டு இருக்கா அப்படின்னு அழகிய மேல இருந்து கீழே வரைக்கும் பார்த்தா. ஆனா வீராவால எதுவும் கண்டுபிடிக்க முடியல. இருடி, மேகாவை கூப்பிடுறேன் அப்படின்னு வீரா திரும்ப அவன் கைய பிடிச்ச அழகி, உன்கிட்ட வேணும்னா நான் காட்டுறேன், கண்டவ கிட்ட எல்லாம் நல்லா காட்ட முடியாது அப்படின்னு கோவமா சொன்னான். வீராக்கு அழகியோட உரிமையான பேச்சு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனா அதை என்ஜாய் பண்ற டைம் இது கிடையாதுன்னு அவனுக்கும் தெரியும். நான் அவன் கூட ஃபைட் பண்ணிட்டு வந்து உனக்கு மருந்து போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். யோகிக்கும் வீராக்கும் ஃபைட் ஆரம்பிச்சிச்சு. கைய பின்னாடி கட்டிக்கிட்ட வீரா நெற்றிக்கன் மூலமா யோகிய பத்தி தெரிஞ்சுக்கிட்டான். அவன் வாய் எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு யோகி கிட்ட ஸ்டஃப் இருக்கணும் புரிஞ்சது வீராக்கு. 2 மூவ்ஸ் போறன்னு யோகி சொல்லிட்டான். ஃபர்ஸ்ட் மூவ் 2 பேரும் கைய பின்னாடி கட்டிக்கிட்டு நெஞ்சோட நெஞ்சு மோதி ஃபுல் ஸ்ட்ரென்த் அவங்க காட்டினாங்க.
நெற்றிக்கண் வீராக்கு அவன் காலால அடிக்க போறான்னு காட்டுச்சு. உடனே வீரா இவனோட காலால அதை தடுத்து யோகிய பின்னாடி தள்ளி விட்டா. யோகிக்கு செம்ம ஷாக். இருந்தாலும் எதையும் வெளிக்காட்டாம டஃப் ஃபைட் கொடுத்தா. ஃபர்ஸ்ட் மூவ் முடியறதுக்கு கிட்டத்தட்ட 20 நிமிஷம் ஆயிடுச்சு. ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சலச்சவங்க இல்லைன்னு காமிக்கிற மாதிரி இருந்துச்சு அந்த ஃபைட். சுத்தி அகாடமி பசங்க எல்லாரும் கூட்டிட்டாங்களே. அப்ப சரியா அந்த பக்கம் பேசிட்டு வந்த ராணாவும் சுகியும் கூட இந்த ஃபைட்டை பார்த்துட்டாங்க. ஆனா ரெண்டு பேரும் அவங்களோட பிரசன்ஸ் வீராக்கும் யோகிக்கும் தெரியாத மாதிரி ஓரமா நின்னு கவனிச்சாங்க. 20 நிமிஷம் தாண்டி 40 நிமிஷம் வரைக்கும் போச்சு ஃபர்ஸ்ட் மூவ். ரெண்டு பேருமே பள்ளத்துல விழல. சுகி திரும்பி ராணாவை பார்க்க அவரு கண்ணால ஜாட காட்டினாரு. உடனே சுகி யோகி வீரா கிட்ட வந்து ரெண்டு பேரும் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி, உங்க கூட இப்ப ஒருத்தர் ஜாயின் பண்ணிக்க போறாரு, அவரு கூடவும் நீங்க சண்டை போடணும் அப்படின்னு சுகி மொட்டையா சொல்ல, வீரா யோகி ரெண்டு பேரும் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க. மாஸ்டர், நீங்க ரெண்டு பேத்துக்கும் இன்னும் ஒரு மூவ் பாக்கி இருக்கு, அத முடிச்சிட்டு அவரை சேர்த்துக்கலாமா அப்படின்னு யோகி கேட்டான். இல்லப்பா முடியாது, அவர் இந்த கட்டத்துல தான் உங்க கூட ஜாயின் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாரு, அதனால ஒரு 5 நிமிஷம் ரெண்டு பேரும் ரெஸ்ட் எடுங்க, இப்ப அவர் வந்துருவாரு அப்படின்னு சுகி சொல்ல, அவர் பேச்சுக்கு மறு பேச்சு பேச முடியாதுன்னு ரெண்டு பேரும் கிளம்பிட்டாங்க. அதுக்குள்ள ராணா பக்கம் வந்த சுகி, மாஸ்டர் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நீங்க ரிங்குக்குள்ள இறங்க போறீங்க, எல்லாரையும் வர சொல்லட்டுமா அப்படின்னு ஆசையா கேட்டாரு. சொல்லு அப்படின்னு ராணா பர்மிஷன் கொடுக்க துள்ளி குதிச்சுக்கிட்டே சுகி எல்லாருக்கும் நியூஸ பரப்பி விட்டுட்டாரு. இங்க யார் அந்த மூணாவது ஆளுன்னு வீராக்கும் யோகிக்கும் யோசனையா இருந்துச்சு. கொஞ்ச நேரத்துல ராணா ரிங்கு பக்கத்துல வர்றத பார்த்துட்டு வீராவும் யோகியும் எழுந்து மரியாதை கொடுத்தாங்க. நேரா வந்தவரு, ஆரம்பிக்கலாமா அப்படின்னு ரிங்குக்குள்ள போய் நின்னுட்டாரு. இவரா அந்த மூணாவது ஆளு அப்படின்னு யோகிக்கும் வீராவுக்கும் நடுக்கம் வந்துருச்சு. மாஸ்டர், நாங்க சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு யோகி வீரா தோள்ல கை போட்டு பக்கத்துல நின்னான். அப்படியா, அப்போ நீங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டா அப்படின்னு ராணா சிரிச்சுக்கிட்டே கேட்டாரு. ஆமா அப்படின்னு யோகி மட்டும்தான் தலையாட்டினான். வீராக்கு இங்க என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்கே அவனுக்கு டைம் எடுத்துச்சு. டேய் வீரா, ராணா மாஸ்டர் பத்தி உனக்கு தெரியாது, தயவு செஞ்சு நான் சொல்றது எல்லாத்துக்கும் தலையை மட்டும் ஆட்டு, புரியுதா அப்படின்னு வீரா கால்ல ஓங்கி ஒரு மிதி மிதிச்சான் யோகி. அடா பாவி, சொல்லிட்டு பண்ண மாட்டியா அப்படின்னு காலை தடவிக்கிட்டே வீரா யோகிய அந்த கூத்தை எல்லாரும் பார்த்துட்டு ராணா உதட்டுக்குள்ள சிரிச்சுக்கிட்டாரு. அதுக்குள்ள சுகி மாஸ்டர்ஸ் எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்தாச்சு. அவரை பார்த்ததும் வீராக்கு ஒரு தெம்பு வந்து நேரா சுகி பக்கத்துல தள்ளிட்டு போய், மாஸ்டர் தயவு செஞ்சு நீங்க தான் என்ன காப்பாத்தணும் அப்படின்னு நடந்த விஷயத்த சொல்ல, அவரும் சிரிப்பை அடக்கிக்கிட்டு, ராணா மாஸ்டர் எடுக்கிற எந்த டெசிஷனும் என்னால மாத்த முடியாது வீரா, நீ அவர் கூட ஃபைட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த பக்கம் யோகியும் அவன் மாஸ்டர் கிட்ட கெஞ்சிட்டு தான் இருந்தா. ஆனா எந்த பருப்பும் வேகல. அதுக்குள்ள ராணா மாஸ்டர் குரல் கேட்க திரும்பி பார்த்த வீராக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அங்க அந்த பீஸ்ட் பொண்ணும் ராணாவும் பொசிஷன்ல நின்னு சண்டை போட ஆரம்பிச்சாங்க. இதுதான் ராணாவோட கேரக்டர். பொண்ணு பையன் எல்லாரையும் சமமா பாப்பாரு. அவங்க ஸ்ட்ரென்த் டெஸ்ட் பண்றது தான் அவரோட வேலை. சில சமயம் அதிரடியா பசங்க கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்கும்போது நடுவுல இப்படி புகுந்து ஆட்டம் காட்டுவாரு. எல்லாமே அவங்க நல்லதுக்கு மட்டும்தான். இதே ராணாவோட இன்னொரு பக்கத்தை யாரும் இதுவரைக்கும் பார்த்ததில்ல. அந்த நிலைமை வீரா மூலமா கூட வரலாம், பொறுத்திருந்து தான் பார்க்கணும். எபிசோட் 50. வீராக்கும் யோகிக்கும் நடக்கிற ஃபைட்ல யாரு வின் பண்ணுவாங்கன்னு பாக்குறதுக்காக எல்லாரும் ஆவலா காத்துக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு ராணாவும் ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொன்ன உடனே யோகிக்கும் வீராவுக்கும் ராணா கூடவா அப்படின்னு தயக்கம் இருந்துச்சு. அதுக்குள்ள ராணா ஒரு ஸ்டூடெண்ட் கூட ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அந்த பொண்ணு பாக்குறதுக்கு பெரிய உருவத்தோட, மசில் எல்லாம் ஸ்ட்ராங்கா, எதிர்த்து இருக்கிறவங்களை பந்தாடுற மாதிரி தான் இருக்கும். நம்ம கூட பெரிய மாஸ்டர் ஃபைட் பண்றாங்கன்னு எந்தவித பயமும் இல்லாம அவ ஸ்டாண்ட் எடுத்தது தான் ராணாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரே ஒரு மூவ் தான்,
ராணா காலால அந்த பொண்ணு இடுப்பு கிட்ட ஒரு பஞ்ச், வலது கையால அவ கழுத்து கிட்ட ஒரு பஞ்ச். அந்த பொண்ணு பேலன்ஸ் கிடைக்காம பின்னாடி தள்ளி போனா. அடுத்ததா அந்த பொண்ணு ராணா முகத்துக்கிட்ட பஞ்சு விட போன சமயத்துல அவ தோள் பட்ட 2 பக்கமும் பிடிச்ச ராணா அப்படியே தள்ளிட்டு போய் பள்ளத்துக்கிட்ட நிக்க வச்சிட்டாரு. ஆனா தள்ளி விடல. இதே மாதிரி ஒரு 10 நிமிஷம் ஃபைட் நடந்துச்சு. இத பார்த்துட்டு இருந்த வீரா ராணா யூஸ் பண்ற டெக்னிக்ஸ் எல்லாத்தையும் நெட்ரிக்கன் மூலமா மெமரைஸ் பண்ண ஆரம்பிச்சான். ஒரு கட்டத்துல அந்த பொண்ணுக்கு ஸ்டாமினா இருந்தாலும் உடல்வாகு ஒத்துழைக்காம மூச்சு வாங்கி போரும் மாஸ்டர்னு 2 கையையும் சேர்த்து தலை குனிஞ்சு தன்னோட தோல்வியை ஒத்துக்கிட்டா. ராணா அவளை தட்டி கொடுத்து ரொம்பவே பாராட்டினார். அடுத்த 10 நிமிஷத்துல எல்லாரும் அவங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க. இப்போ ராணா எதிரில யோகி, வீரா, அழகி, மேகா இவங்க 4 பேரும் மட்டும் தான் இருந்தாங்க. என் கூட ஃபைட் பண்ண பொண்ணுக்கு என்ன பிளஸ் என்ன மைனஸ் யாராவது சொல்ல முடியுமா அப்படின்னு ராணா கேட்டார். அவளோட பிளஸ் மைனஸ் 2மே உடல்வாகுன்னு மேகா சொன்னா. ராணா அடுத்ததா வீராவை பார்த்தார். அதாவது அவன் பதில் சொல்லணும்னு அர்த்தம். மாஸ்டர், நான் கவனிச்ச வரைக்கும் அவங்க மேக்சிமம் காலை தூக்கி உங்களை அட்டாக் பண்ணல. இது அவங்களுக்கு மைனஸ். ஒருவேளை ஆப்போனண்ட் இதை ஃபர்ஸ்ட் மூவ்லயே கண்டுபிடிச்சிட்டா ஈஸியா அவங்கள காலை தட்டி விட்டுட்டு கீழே தள்ளிடலாம் அப்படின்னு சொன்னான் வீரா. ராணா அவனை மெச்சுதலா பார்த்தாரு. அடுத்ததா யோகி. அவளோட இன்னொரு பிளஸ் ஒரு கண் மட்டும்தான் தெரியுங்கிறத வெளிய காட்டாம தைரியமா சண்டை போடுறது அப்படின்னு சொன்னான். இத கேட்ட எல்லாருக்குமே ஆச்சரியமாவும் அந்த பொண்ணை நினைச்சு பெருமையாவும் இருந்துச்சு. ஆனா வீராவுக்கு மட்டும் குழப்பமா இருந்துச்சு. ஏன் நெட்ரிக்கன் அந்த பொண்ணை பத்தி ஃபுல் டீடைல்ஸ் காட்டல அப்படின்னு யோசிச்சான். அதுக்கு பட்டு, நீ எங்கடா அந்த பொண்ணை பார்த்த? உன் ஃபுல் ஃபோக்கஸ் ராணா மேல மட்டும்தான் இருந்துச்சு. இத ஒரு பாடமா எடுத்துக்கிட்டு இனிமே சுத்தி எல்லாரையும் கவனி, அதுதான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லுச்சு. யோகியோட பதில் ராணாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அடுத்ததா அழகி பதில் சொல்றதுக்கு முன்னாடி ராணா பேச ஆரம்பிச்சிட்டாரு. உன்கிட்ட இருக்கிற பொட்டன்ஷியலுக்கு நீ கண்டிப்பா இந்த பொண்ண பேஸ் பண்ணி இருக்க முடியும் அழகி. எதுக்கு தயங்கன? என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டாரு. அந்த ஃபைட் நடக்கும்போது ராணா அங்க இல்லவே இல்லை. எப்படி அவருக்கு தெரியும் அப்படின்னு ஒரு பக்கமும் அழகிக்கு கொடுத்த பனிஷ்மெண்ட் பத்தி தெரிஞ்சா என்ன சொல்வாருன்னு யோகிக்கு கொஞ்சம் பயமா இருந்துச்சு. மாஸ்டர், எனக்கு காலையில இருந்து உடம்பு சரியில்லை. இருந்தாலும் எனக்கு இன்னைக்கு கொடுத்த டாஸ்க் ட்ரெஷரி ஹால்ல இருந்து வெப்பன்ஸ் எடுத்து வைக்கணும்னு. அதுல சில டவுட்ஸ் இருந்துச்சு. அதை பத்தி விசாரிக்கும் போது சும்மா என் கூட ஃபைட் பண்றீங்களா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்டாங்க. என்னால முடிஞ்ச வரைக்கும் டஃப் கொடுத்தேன். ஆனா கடைசியில அவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு அழகி எல்லா விஷயத்தையும் சொல்லி சமாளிச்சிட்டா. யோகிக்கு அழகி தன்னை மாட்டி விடாம பதில் சொல்வான்னு எதிர்பார்க்கல. அவனுக்கும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. உடம்பு சரியில்லைன்னா 2-3 நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா வரலாம், அவசரம் இல்ல அப்படின்னு சொன்ன ராணா எழுந்து யோகிய மட்டும் கூட வர சொல்லிட்டு கிளம்பிட்டார். ராணா தலை மறைஞ்ச அடுத்த செகண்ட் வீரா அழகி கைய பிடிச்சிட்டான். ஏன் உடம்பு சரியில்லைன்னு என்கிட்ட சொல்ல அப்படின்னு. மருந்து ஏதாவது சாப்பிட்டியா? காலையில கஞ்சி குடிச்சியா அப்படின்னு வரிசையா கேள்வி கேட்டான். உன்கிட்ட எதுக்கு சொல்லணும்? நேத்து ஃபுல் டே நான் இருக்கேனா இல்லையான்னு நீ கண்டுகிட்டியா? இல்லதானே, உன் வேலைய பாரு அப்படின்னு அவனை தாண்டி நடந்து போனா அழகி. அவளோட செல்ல கோபம் வீராவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சிரிச்சுக்கிட்டே அழகி முன்னாடி வந்து நின்ன வீரா, எங்க அடிபட்டு இருக்குன்னு காமி, நான் போய் மருந்து வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொன்னான். நான் பாத்துக்கிறேன், எனக்கு தெரியும் அப்படின்னு முகத்தை திருப்பிக்கிட்டா. இது வேலைக்கு ஆகாதுன்னு வீரா அழகிய தூக்க ட்ரை பண்ண உடனே பதட்டமா அவன் கைய தட்டி விட்ட அழகி, என்னடா பண்ற அப்படின்னு 2 அடி பின்னாடி போனா. உனக்கு உடம்பு சரியில்லை, கேட்டாலும் ஒழுங்கா பதில் சொல்ல மாட்டேங்கிற, நான் என்னதான் பண்றது அப்படின்னு கோவமா கேட்டான். அதுக்கு சுத்தி யாரு இருக்காங்க, நம்ம எந்த இடத்துல இருக்கோம்னு ஞாபகம் இல்லாம அப்படியே என்ன தூக்குவியா அப்படின்னு அழகி கேட்டா. இதுல என்ன இருக்கு, கேட்டா உடம்பு சரியில்லைன்னு பதில் சொல்ல வேண்டியதுதான் அப்படின்னு வீரா சாதாரணமா சொன்னான். அழகிக்கு வீரா பேசுற விதம் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அவனை ஆரம்பத்துல பார்த்ததுக்கும் இப்ப அவனோட உடல்வாகு ஒரு விஷயத்தை கூர்ந்து கவனிக்கிற விதம், ராணா முன்னாடி தைரியமா அன்னைக்கு ரூல்ஸ் போர்ட் பத்தி பேசினது எல்லாமே வியப்பா இருந்துச்சு. என்ன அழகே, இவன் சும்மா வாய் வார்த்தையா சொல்றான், எப்படி நம்மள தூக்க முடியும்னு யோசிக்கிறியா அப்படின்னு குறும்பா கேட்டான் வீரா. இல்ல,
வேற யோசிச்சேன், முடிஞ்சா கண்டுபிடி அப்படின்னு கை கட்டி நின்னா அழகி. உடனே வீரா நெற்றிக்கண் மூலமா அவ மனசுல நினைக்கிறத கண்டுபிடிக்க முடியுமான்னு ட்ரை பண்ணா. ஆனா ரிசல்ட் 0. அடுத்ததா பட்டு ஹெல்ப் கேட்க அது வீராவை கொல வெறியோட பாத்துச்சு. நான் இப்ப என்ன தப்பா கேட்டுட்டேன் அப்படின்னு வீரா ஒரு பக்கம் குழம்புனாலும் அழகி எதிர கெத்த விடக்கூடாதுன்னு, ஐயோ அழகி இப்படி இப்படி எல்லாமா மனசுல நினைப்ப, நான் இது உன்கிட்ட இருந்து எதிர்பார்க்கல அப்படின்னு அவளை வம்பிழுத்தா. அவ வீராக்கு மேல கேடி, தேங்க்ஸ், என் மனசுல இருந்தத எப்படி சொல்லணும்னு தெரியாம இவ்வளவு நாள் தவிச்சிட்டு இருந்தேன், நீயே புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டா. வீராக்கு அவ விளையாடுறான்னு நல்லா தெரிஞ்சது. சிரிச்சுக்கிட்டே திரும்பினவன எரிக்கிற பார்வை பார்த்துட்டு இருந்துச்சு பட்டு. ஏய் ஏய் டார்லிங், எதுக்கு என் மேல இவ்வளவு கோவம் அப்படின்னு வீராத செல்லம் கொஞ்சனா. முதல்ல 10 தோப்பு கரணம் போடு அப்படின்னு பட்டு சொல்லுச்சு. எதுக்கு அப்படின்னு புரியாம வீரா கேட்க, எவ்வளவு தைரியம் இருந்தா நெற்றிக்கண் கிட்ட அழகி மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க பாப்ப, இது உனக்கு கிடைச்ச சூப்பர் பவர், ஆபத்து வர சமயத்துல மட்டும்தான் அது உனக்கு பாதுகாப்பா இருந்து காப்பாத்தும், இந்த மாதிரி சொந்த விஷயத்துக்கு நீ தான் முயற்சி பண்ணணும், புரியுதா அப்படின்னு பட்டு கேட்டுச்சு. அடுத்த நொடி வீரா பதில் சொல்லாமலே 50 தோப்பு கரணம் போட்டுட்டான். சரி சரி, இதுதான் முதல் தடவை, அதனால உன்னை மன்னிக்கிறேன், இனிமே இந்த மாதிரி ஆபத்தான வேலையெல்லாம் நெற்றிக்கண் கிட்ட கொடுக்காத, புரியுதா அப்படின்னு பட்டு அவனை சமாதானப்படுத்துச்சு. ஆனா வீரா முகமே சரியில்லை, அவன் ஏதோ அப்செட்டா இருக்கான்னு பட்டுக்கு தெரிஞ்சுது. அதான் உன்னை மன்னிச்சு சாதாரணமா பேசிட்டு இருக்கேனே, இன்னும் என்ன அப்படின்னு கேட்டுச்சு பட்டு. என்ன இருந்தாலும் அழகி மனசுல என்ன நினைச்சான்னு என்னால கண்டுபிடிக்க முடியல, அதான் வருத்தமா இருக்கு அப்படின்னு வீரா சொல்ல, அதுக்கு பட்டு, அட பாவி, நான் எவ்வளவு சீரியஸான விஷயத்த சொல்லிட்டு இருக்கேன், அத காதுல வாங்காம அவளை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தியா அப்படின்னு அவனை துரத்தி அசிங்க அசிங்கமா திட்ட ஆரம்பிச்சிச்சு. இது அவங்களுக்குள்ள சகஜமா எப்போதும் நடக்கிற விஷயம்தான். ஆனா உண்மையாவே நெற்றிக்கண் அழகி விஷயத்துல வீராக்கு ஹெல்ப் பண்ணுமா பண்ணாதான்னு பின்னாடி நடக்க போற ஆபத்தான கட்டத்துல தான் தெரியும். மேகா ஒரு இடத்துல உட்கார்ந்து வீரா பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தா. நான் டாப் 10 பொசிஷன்ல இருக்கிற பொண்ணு, என் கண்ணுக்கே ஆப்போனன்ட் வீக்னஸ் தெரியல, ஆனா இந்த வீராக்கு எப்படி தெரிஞ்சது, அவன் இன்னும் 3rd ஸ்டேஜ்ல தான் இருக்கா அப்படின்னு யோசிச்சா. என்ன பலமான யோசனை அப்படின்னு காலா மேகா பக்கத்துல வந்தா. உடனே மேகா வீரா பத்தி சொல்ல, நீ இன்னுமா வீரா 3rd ஸ்டேஜ்ல இருக்கான்னு நம்பிக்கிட்டு இருக்க, நான் பார்த்த வரைக்கும் அவனுக்கு 6th ஸ்டேஜ் டெக்னிக்ஸ் வரைக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கு, இல்லனா அந்த ஒத்த கண்ணன் அடிக்க முடியுமா அப்படின்னு காலா கேட்டான். அப்ப நம்ம எல்லாரும் வீராக்கு கீழே தான் இருக்கணுமா அப்படின்னு மேகா கோவமா கேட்டா. உன் மேல ராணா மாஸ்டருக்கு நம்பிக்கை இருக்கு, அதனாலதான் அவர் பக்கத்துல இப்ப நீ இருக்க, இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாம வீராவை விட நீ திறமசாலின்னு நிரூபிச்சுக்காவே அப்படின்னு காலா சொன்னான். எங்க அவனும் இப்போ ராணா மாஸ்டர் பக்கத்துல இருக்கிற மாதிரி சுகி மாஸ்டர் ஏற்பாடு பண்ணிட்டார், உனக்கு அந்த விஷயம் தெரியுமா அப்படின்னு மேகா கேட்டா. தெரியும் தெரியும், அதை விடு, உன்னை யாரு யோகி கிட்ட வீராவை கூட்டிட்டு போக சொன்னது அப்படின்னு காலா கேட்டா. அன்னைக்கு ஒரு நாள் மெடிசின் பெவிலியன்ல இருந்து ஸ்ட்ரென்தனிங் பவுடர் வாங்கிட்டு போயிருக்கான் வீரா. அதுக்கப்புறம் அவனோட பாடி மசில்ஸ் நீ கவனிச்சியா, செம்மையா ஃபிட் ஆயிருக்கான். அந்த டெஸ்ட் பண்றதுக்காக தான் யோகி கிட்ட ஃபைட் பண்ண கூட்டிட்டு போனேன், ஆனா என்னையே அலற வச்சிட்டான் வீரா. பள்ளத்துல விழுவான்னு நான் ரொம்பவே எதிர்பார்த்தேன், ஆனா அது நடக்கல அப்படின்னு சொன்னா மேகா. அழகு எப்படி அப்படின்னு காலா கேட்டான். அவளையும் சாதாரணமா எடை போட முடியாது காலா, செம ஃபிட்டா பாடி வச்சிருக்கா, எல்லா டெக்னிக்ஸும் அவளுக்கு அத்துப்படி அப்படின்னு அவங்க யார பத்தி பேசிட்டு இருக்காங்களோ அவங்க 2 பேரும் இங்க சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. என்னடி உன் பிரச்சனை, நான் உன் காலை தொடக்கூடாதா அப்படின்னு வீரா மருந்த கையில வச்சுக்கிட்டு கேட்டான். என்ன வீரா பேசிட்டு இருக்க, எனக்கு கூச்சமா இருக்காதா அப்படின்னு அழகி சொன்னான். நமக்குள்ள என்னடி இருக்கு அப்படின்னு வீரா அழகி காலை தொட போக அவ வீரா கையில இருந்து மருந்த பிடுங்கினா. நமக்குள்ள இது வரைக்கும் என்ன இருந்துச்சுன்னு புதுசா எதுவும் இல்லையான்னு கேக்குற அப்படின்னு அழகி விளையாட வீரா கோவமா எழுந்து போயிட்டான். கால் வலியோட வீரா பின்னாடி போய் சமாதானப்படுத்த முடியாதுன்னு அழகி அவளே மருந்து போட்டுக்கிட்டு படுத்துக்கிட்டா. அங்க பட்டு அழகிக்காக வீரா கிட்ட பேசிட்டு இருந்துச்சு. நான் ஏற்கனவே அழகி மேல பயங்கர கோவத்துல இருக்கேன் பட்டு, நீ வேற அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வராத அப்படின்னு வீரா சொன்னான். எனக்கு தெரியும், அழகி ஏன் யோகி பத்தி ராணா மாஸ்டர் கிட்ட மாட்டி விடல அதானே அப்படின்னு சரியா கேட்டுச்சு பட்டு. ஆமா அப்படின்னு வீரா தலையாட்ட, அழகி ரொம்ப மெச்சூர்டான பொண்ணு, ராணா கிட்ட இந்த விஷயத்த மறைச்சதுக்கு
கண்டிப்பா காரணம் இருக்கும், இதெல்லாம் பெருசா எடுத்துக்காத அப்படின்னு வீராக்கு சமாதானம் சொல்லுச்சு. அடுத்து வந்த நாட்கள் எல்லாமே அவங்களுக்கு ட்ரெய்னிங் டெக்னிக்ஸ் கத்துக்கிறதுக்கே சரியா இருந்துச்சு. வீரா அழகி அப்பப்ப முட்டிக்கிட்டாலும் உடனே சமாதானம் ஆகி பேசிடுவாங்க. வீரா எப்போதும் போல ட்ரெய்னிங் முடிஞ்ச உடனே பாத்டப்ல ஸ்ட்ரென்தனிங் பவுடர் போட்டு மசாஜ் பண்ணிட்டு இருந்தா. அப்போ சரியா கதவு தட்டுற சத்தம் கேட்டுச்சு. இப்பதானே வந்த, அதுக்குள்ள யாரு அப்படின்னு கதவை திறந்த வீரா பார்க்க யோகி தான் அங்க பதட்டமா நின்னுட்டு இருந்தான். வீரா, இந்த பில்டிங்ல இருக்கிற எல்லா பசங்களும் இன்னும் 10 நிமிஷத்துல நம்ம அகாடமி உள்ள இருக்கணும். ஒருத்தர் கூட இங்க இருக்க கூடாது. எல்லாருக்கும் சொல்லிடு, நான் நெக்ஸ்ட் டே பசங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் அப்படின்னு கிளம்பிட்டான். வீராக்கு யோகி பதட்டமா பேசினதுல ஏதோ பிரச்சனைன்னு புரிஞ்சுது. அடுத்த நிமிஷம் அழகி உள்பட எல்லாரையும் கூட்டிக்கிட்டு அகாடமிக்கு கிளம்பிட்டான். அங்க அகாடமியே ரொம்ப பரபரப்பா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருந்து 9th ஸ்டேஜ் வரைக்கும் எல்லா பசங்களும் இருந்தாங்க. வீரா, நம்ம இங்க இருக்கணுமா இல்ல ராணா மாஸ்டர் இருக்கிற இடத்துக்கு போகணுமா? மேகாவும் காலையில இருந்து பார்க்கல அப்படின்னு அழகி சொன்னா. அப்ப ஒரு பையன் வந்து வீராவை சுகி மாஸ்டர் கூப்பிட்டாருன்னு சொல்லிட்டு போனான். அழகி, நீ பத்திரமா இரு, நான் போய் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு வீரா கிளம்புனா. இங்க சுகி மாஸ்டர் முன்னாடி வீரா, யோகி, அப்புறம் கொஞ்சம் 9th ஸ்டேஜ் பசங்க நின்னுட்டு